ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நல்ல குயின் vlogs. நீங்கள் எல்லோரும் இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா பரோட்டா தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவு எடுத்து சளிச்சு எடுத்துக்கோங்க. அதில் என்னென்னா புழுவெல்லாம் இருக்குமா, அதனால் சளிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் சீனி உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது லைட்டாக தண்ணி ஊற்றி போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணா முட்டை பால் என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கோங்க. வேறு நல்லா தண்ணியை போட்டு ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு நிமிஷமா, அப்படி எப்படி போட முடியும்? நமக்கு தேவையான எல்லாத்தையும் எப்படி போட முடியும்? அப்படிலாம் போட முடியாது. இப்போ இதுக்கு தேவையானது வந்து சுகரும் சால்ட்டும் மட்டும்தான். அது மட்டும் போட்டால் போதும். எக்கு மில்க்கு இதெல்லாம் இதுக்கு போட தேவையில்லை. பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ஒன்றுமே போட தேவையில்லை. சரி சொல்லிட்டாங்கப்பா, நான் அவங்க சொன்னது மட்டும் போடுங்க. வேறு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. பரோட்டான்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் சப்பாத்தி மாதிரி பிணைய சொல்கிறாங்க. அதான் ஏன்னு எனக்கும் புரியலை. நல்ல கொஷின் தான். அப்படி நல்லா லூஸாக சாஃப்டாக மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் பரோட்டா சாஃப்டாக வரும். அப்படி இல்லைன்னா அது எப்படி இருக்கும் தெரியுமா? டென்னிக்கெட் பால் இருக்குல்ல, அது மாதிரி இருக்கும். அப்போ நம்ம தூக்கி எரியத்தான் முடியும். அதை சால்னாவோ குருமாவோ ஊற்றி சாப்பிட முடியாது. ஆனால் நம்ம அது போஸ்டரோட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நம்ம அதை விடுவோம், நம்ம கதைக்குள்ளே வருவோம். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா தேய்ச்சி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுக்கு வச்சுருங்க. மேலே எண்ணெய் தடவிக்கோங்க. வெயிட் கொஞ்ச நேரம் வைக்கக்கூடாது. 1/2 hour கண்டிப்பாக வைக்கணும். வச்சாதான் அந்த டவ் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகுமா. அப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதை பால் போட்டு பேடா பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேடாவா? அது நான் ஸ்வீட்டுன்னு தானே கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன பேடா? அப்படி தான் சொல்லுவாங்க. மைதா மாவில் செய்கிற பரோட்டாவில் அந்த பால் மாதிரி உருட்டி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் பேடா தான், நாட் ஏ ஸ்வீட். ஓ அப்படியா? சரி சரி. அடுத்து நல்ல ஷார்ப்பான ஆப்ஜெக்ட், மெயினாக கத்தி எடுத்துக்கோங்கப்பா. நல்லா கத்தி எடுத்து வெட்டி எடுத்துக்கணும். ஒரு நிமிஷம் வெயிட். அதாவது நீங்கள் ஷார்ப்பான திங்க் சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதுக்காக நீங்கள் போய் வெட்டு கத்தி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. ஆமாம், மம்பட்டி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. அது உள்ளக்கே நுழையாது, பார்த்துக்கோங்க. வேறு நல்லா வெட்டி எடுத்து நல்லா என்னமோ பேடா பிடிக்கணுமாமே, பேடா பிடிச்சு எடுத்து வைங்க. அது மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவி வேணால் வச்சுக்கோங்க. இருங்க. பேடா பிடிக்கிறதுக்குன்னு சில பல ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அது தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை கரெக்டாக அந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த பேடா எப்படி பிடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து பேடா பிடிச்சி வச்சதுக்கப்புறம் பேடா பிடிக்கணும். எல்லா அம்மாவையுமே பேடா பிடிக்கணும். பிடிச்சி வச்சுட்டு தான் நம்மளோட அடுத்த ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பேடா பிடிக்கிறதுக்கு எப்படினாலும் நம்ம கை சைஸை பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு குட்டி கையாக இருந்தால் நிறையா பேடா வரும். பெரிய கையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் போல் பேடா வரும். அதை போட்டு உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதனால் எல்லோரும் தயவு செஞ்சு கையை வளர்த்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் பெருசாக போட முடியும். வேறு எண்ணெய் தடவி நல்லா தேய்ச்சி 10 நிமிஷம் வச்சிடணும். கரெக்டு தான். ஆனால் அதை வந்து பெருசாக ரொட்டேட் பண்ணக்கூடாது. குட்டியாக பூரி சைஸுக்கு தான் அதை நம்ம தேய்க்கணும். தேய்ச்சிட்டு அதில் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணணும். பண்ணிவிட்டு அதை நீங்கள் கவுண்டர் டாப்பில் வச்சாலும் சரி, அந்த பக்கத்தில் இருக்க தட்டில் வச்சாலும் சரி, ஆயில் நம்ம உங்கள் வாயில் வச்சா கூட சரி. நோ வாயிலெல்லாம். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுருங்க. உங்களுக்கு வேணால் ஊற வச்சுக்கலாம், இல்லைன்னா என்ன மாதிரினா நீங்கள் அதை எடுத்து அப்படியே போடக்கூட செஞ்சுக்கலாம். வேறு அதை எடுத்து நல்லா பனியன் போடணும். அது வந்து கடையிலலாம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அது நல்லா அவங்களுக்கு மட்டும் கிளியாமல் வரும். ஆனால் நம்ம போட்டால் மட்டும் நிறைய ஓட்டே வரும். அது எப்படின்னு எனக்கு தெரில. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க இந்த மாதிரி நல்லா அந்த பேடாவை விரித்து அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருப்பாங்களா, அதனால் அவங்களுக்கு ஹோல்ஸே வராது. ஆனால் நம்ம வந்து அப்படி இல்லை. நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸோ இல்லை 3 or 4 months ஒன்ஸோ தான் நம்ம வீட்டில் பரோட்டாவே ட்ரை பண்ணுறோம். அப்படிங்கும்போது நமக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது இல்லையா? அதனால் நம்ம அதை விரிக்கும்போது கண்டிப்பாக ஹோல் விழத்தான் செய்யும். அதுக்கெல்லாம் நம்ம மனம் தளரக்கூடாது. ஹோல் தானே, விழுந்துட்டு போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதே மாதிரி அழகாக அதை ரொட்டேட் பண்ணி வச்சிடணும். எல்லாம் இதே மாதிரி நம்ம தேய்ச்சி இந்த பூரி மாவு மாதிரி தேய்ச்சி வச்சு ஊற வச்சுருக்கோமா, அது எல்லாத்தையுமே இதே மாதிரி விரிக்கணும். எல்லாத்தையும் விரித்து பால் மாதிரி இந்த மாதிரி பால்னால் பால் உருட்டிடாதீங்க. இதை மாதிரி சுற்றி தான் வைக்கணும். சுற்றி ஒரு வச்சுருங்க, அவ்வளோதான். அதை நீங்கள் இது வந்து ஒரு 1/2 hour அந்த மாதிரிலாம் சோக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இனி இது டைரெக்டாக நம்ம தோசை தவாவில் போட்டு சுட்டு எடுக்கிறதுக்கு இது ரெடியாக தான் இருக்குது. நம்ம அந்த வேலையில் பார்க்கலாம்.
இப்படி வச்சதுக்கப்புறம் ஒரு ஃபுல்லாக வச்சு ஒரு வீடியோ எடுத்துருங்க. அப்படின்னா தான் மன திருப்தியாக இருக்கும். நாங்கள் அது மாதிரி தான் எடுத்து போட்டிருக்கோம். நீங்கள் வேணால் பார்க்கலாம். எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். அதுக்கடுத்து ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கணும். அது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம தான் இது உருட்டி வச்சுருக்கோமே அதை எடுத்து நல்லா தேய்ச்சிக்கிறணும். வெயிட் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நல்லா தேய்க்கக்கூடாது. இவங்க சொன்ன மாதிரி அந்த வீடியோவில் காட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பபிள்ஸ் மாதிரி இருந்ததில் அதெல்லாம் வந்து உடையக்கூடாது. அதை நம்ம இந்த பூரிக்கட்டை வச்சு தேய்க்கும் போது அது உள்ளே தான் அமுங்கி போகணுமே ஒழிய உடையக்கூடாது. அந்த மாதிரி ஸ்மூத்தாக தான் அதை ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா பரோட்டா சாஃப்டாக வராது. சரிங்களா? நமக்கு சாஃப்டாக வந்தால் என்ன, வயத்துக்குள்ளே தானே போகுது. எப்படி போட்டால் என்ன, உங்கள் இஷ்டத்துக்கு போட்டு சாப்பிடுங்க. வேறு நான் அவங்க சொன்ன மாதிரி நல்லா ஸ்மூத்தாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுத்து அந்த காஞ்சி இருக்குல்ல பேன், அதில் தூக்கி போடுங்க. எண்ணெய் ஊற்றிடாதீங்க. நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது, உடம்புக்கு நல்லது கிடையாது. ஆயிலை குறைக்கும். வேறு நம்ம நல்லா சுட்டு எடுக்கணும். அது நல்லா இப்படி அந்த வீடில் கண்ணுற மாதிரி ஆட்டி விட்டு திருப்பி போடணும். அப்படின்னா தான் உள்ளக்கு எல்லாம் வேவும். அடுத்து திருப்பினதுக்கப்புறம் லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் லைட்டாக காட்டுங்க. அதுக்கப்புறம் போட்டு கடையில் அடிக்கிற மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது ஒரு தட்டில் போட்டதுக்கப்புறம் சால்னா, சிக்கன் கிரேவி அதில் ஏதாவது ஊற்றி நல்லா ஊற வச்சு பிச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கும். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நம்பி தான் இருக்கோம்.